ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சியை செய்யுங்க மேடம்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது சூப்பராகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளருக்கு குறைவாக கடலைப்பருப்பும் 1/4 டம்ளருக்கு குறைவாக பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ அரிசி நல்லா உடஞ்சிரும். நீங்கள் மிக்சியில் நுணுக்குனிங்கன்னா ரொம்ப தூளாக போயிடும். அப்படி இல்லாமல் நல்லா ஊறின அரிசி இப்படி நம்ம செய்யும் போது நல்லா உடஞ்சிருங்க. கஞ்சி நல்லா திக்காக அந்த அரிசியெல்லாம் உடஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு குக்கரில் ஊற வச்ச தண்ணியோட அந்த அரிசி பருப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் நம்ம குக்கரில் தண்ணியோடய சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்கிற அளவு தாராளமாக 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இப்போ செய்கிறேன். இந்த தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமா 1 சின்ன கேரட் பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் முழுசாக ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ண வெந்தயம் 1 டீஸ்பூன் நான் இப்போ சேர்க்க போகிறேன். அது நல்லா நோம்பு கஞ்சிக்கு நல்ல மணத்தை தர்றதுக்காக நான் இப்போ சேர்த்துருக்கேன். ஒரு கடாயில் 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்தயத்தை போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு அதையும் சேர்த்து இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் மூடி 1 விசில் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம குக்கர் ஆஃப் பண்ணால் அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சிரும். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா குக்கரில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சாதத்துக்கு வைக்கிறத விட 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வைக்கணும் நோம்பு கஞ்சிக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுத்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா மசிச்சுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா மசிச்சதுக்கப்புறமா நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்க்கும் போது நோம்பு கஞ்சி நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. சேர்த்துட்டு அப்புறமா இதுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு, அரிசி, தேங்காய் எல்லாம் சேர்த்ததுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் நோம்பு கஞ்சி அவசியம் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா பிரியாணி வாசத்தில் வீடு நல்லா கம்மன்னு இருக்கிற நோம்பு கஞ்சி. நீங்கள் இதே ஸ்டைலில் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே பள்ளிவாசல் ஸ்டைல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒருத்தரும் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். தேங்காய் ஊற்றி ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம தாளித்து விட்டுறணும். ரொம்ப நேரம் தேங்காய் ஊற்றி கொதிக்கக்கூடாது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது நல்லா வெடிக்கட்டுங்க. நல்லா பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் வெடித்து நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம நோம்பு கஞ்சியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. எவ்வளோ சிம்பிளாக பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.